ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். சித்தனை தேடு, நீயும் பித்தனாவாய். சிவத்தை நாடு, நீயும் சிவபித்தனாவாய். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க சிறியவங்கள் குழந்தைகள் வர பார்த்திங்கன்னா, ஏதாவது உணவுகள் உட்கொண்டுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அது போய் தொங்கிக்கு முன்னால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா, மழை வழியாக வெளியே வராமல் அதில் பார்த்திங்கன்னா உள்ள குடல்லையோ இதுலேயே பார்த்திங்கன்னா தங்கிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா தொக்கமுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம கிராமப்புறங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா தொக்கமுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு மாமிசமோ சாப்பிடும்போதோ சின்ன ஒரு எலும்பு துண்டோ இதோ போய் தொங்கிக்கு, இல்லை தக்காளி தோல் இந்த மாதிரி ஏதாவது உணவு மூலியமாகவோ நீர் அருந்தும் போதுமோ பார்த்திங்கன்னா அது உள்ளே போய் தங்கிக்கும். அதுக்கு பேர் தான் தொக்கம். இப்போ அது வெளியே இப்போது போய் தொக்கம் பார்த்திங்கன்னா இப்போ உறிஞ்சி எடுப்பாங்க. ஆமாம், தொக்கம் எடுக்கிறவங்ககிட்ட போய் ஒரு பைப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம், வாய்க்குள்ளார விட்டு உறிஞ்சி எடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உடம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆமாம், புண்ணுகள் குடல் புண்ணுகள் ஆகும். அப்போ அந்த புண்ணுகள் ஆகாமையும் இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நம்ம அந்த 18 சித்தர்களும் மகா குருநாதன் பம்பாட்டி சித்தன் அவர் பதித்த ஓலைச்சுவடியில் மூலமாக அறிஞ்சு அதை இந்த சடச்சித்தன் உங்களுக்கு இந்த இடுமருந்தை அதாவது இந்த தொக்கம் இருக்கிறத எப்படி வெளியே மூலிகை மூலியமாக எப்படி வெளியேற்றுறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். அதனுடைய பதிவு தான் இது. நல்ல பதிவு, எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். அந்த தொக்கம் இருந்தது அப்படின்னா என்ன ஒரு அறிகுறி காமிக்கும் உடம்புல அப்படின்னா, சைடில் பார்த்திங்கனாக்கா கீழே அந்த வயிற்றில் சைடில் 2 பக்கமும் சுருக்குன்னு வலிச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்போ நீங்கள் என்ன மாத்திரை ஊசி எது போட்டிருந்தாலுமோ உங்களுக்கு சரியாகாது. ஆமாம், அதனால் பார்த்திங்கன்னா இயற்கையிலே அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. பயனுள்ள பதிவு எல்லாம் பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இந்த வியாதியிலிருந்து வெளிப்பட்டு வெளியே வாங்க. இன்றைக்கு அந்த மூலிகை அது எப்படி செய்யறது, அது எந்த வகையான மூலிகை ஒன்று சேர்க்கணும், அது கூட சேர்க்கும் போது இப்போ இந்த ஒரு தொக்கமானது வெளியே மலை வழியாக வெளியே ஏறும். அதை இன்றைக்கு பார்ப்போம். ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. பாருங்கள், இந்த மூலிகை தான் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மூலிகை தான். இதை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது
இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயர் இந்த மூலிகையோட பெயரெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. தெரியாதவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அதில் அறிவியல் பேர் சொல்கிறாங்க. தெரியாதவங்க வந்து இதை எப்படி பயன்படுத்துவாங்க? அதனால் வந்து இதில் சித்தர்கள் வந்து என்ன பேர்கள் வந்து இதுக்கு கண்டுபிடிச்சி வச்சாங்களோ அதன்படி அந்த பேர்களை சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எளிய முறையாக வந்து அவங்க வந்து எந்த ஒரு வியாதிகளாக இருந்தாலும் அந்த மூலிகையை பிடுங்கி அதை முறையாக வந்து அவங்க சாப்பிடும்போது நிவர்த்தி ஆகும். அதனால் உண்மையான பேர்களை வந்து பதிவிடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா சின்னித்தலை. எப்படி இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சின்னித்தலை. ஆமாம், இது ஒரு அதிசய சஞ்சீவி மூலிகை தான். ஆமாம், சின்னித்தலை இதுக்கு பேர். ஆமாம், இது பாருங்கள், பூ வந்து வெள்ளை நிறமாகவும் இருக்கும், மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். ஆமாம், இது பார்த்துங்க, பூவெல்லாம் பாருங்கள், இலைகளை பாருங்கள். ஆமாம், இதுதான். அப்போ இந்த தலையை வந்து நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தலையை ஒரு கைப்பிடி அளவு, இந்த தலையை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பிடுங்கி அதை கூட உசலங்குச்சி வந்து உசலங்கோல் அதை எடுத்து தீயிட்டு கருக்கி வேப்ப இலை ஒரு பிடி வேப்ப இலை. ஆமாம், அந்த ஒரு பிடி வேப்ப இலை. ஆமாம், அந்த உசலங்குச்சியை கருக்கி இதில் ஒரு பிடி இலையுமோ, வேப்ப இலை ஒரு பிடி இலையுமோ அதை பிடுங்கி என்ன செய்யணும், அந்த கருக்குன அந்த உசலங்குச்சியை அந்த வேப்ப இலை இந்த சீனித்தலையை இலையுமோ அரைச்சி வெறும் வகுத்தில் குடிக்கணும். வெறும் வகுத்தில் காலையில் குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றால போகும். எப்படி வயிற்றால இயற்கையிலே வந்து போகும். வயிற்றால போகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொக்கமானது உடம்புல வந்து அந்த குடல் பகுதியில் என்ன ஒரு இது தங்கியிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து வெளியே ஏற்றி கொண்டு வந்துடும். ஒரு டைம் நீங்கள் குடித்தாலே போதுமானது. எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லை, எந்த ஒரு பின் விளைவுகளும் வந்து இது பாதிக்காது. அதனால் வந்து இதை வந்து முறையாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஆமாம், பயன்படுத்தி பாருங்கள். நீங்களும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வாங்க. ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்டம் சிவமயம், ஆதியும் சிவமயம், சக்தியும் சிவமயம், பித்தனும் சிவமயம். ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய.